வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சுவையான மீன் குழம்பு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் அது கூட சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எப்பயுமே மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது மாதிரி குழம்புக்கெல்லாம் பாதி பாதியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இது மாதிரி தான் கட் பண்ணுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிரும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இதை கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்போ ஊற்றிக்கலாம். இது எதுவுமே நம்ம அரைச்சி ஊற்றலை, வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு செய்கிறோம். இதுவே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ கெண்டை மீன் எடுத்திருக்கேன். அதை உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போட்டு வச்சு மீன் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.